முக்கியமான தகவல் என்னென்னா, சார் வந்து முதல் முறையாக எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணது வந்து தக்காளி. ஆமாம். அந்த தக்காளியில் வந்து மொத்தம் ஒரு 5 ஏக்கர். எவ்வளோ ஈல்டு எடுத்தீங்க மொத்தமாக? 500+ ஏக்கர் டன் எடுத்திருக்கு சார். ஃபர்ஸ்ட் டைம் சார். ஓகே. ஸோ 500 டன், அதாவது ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 100 டன் அப்படிங்கிற கணக்குக்கு எடுத்திருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் முதல்ல சொல்லியிருப்போம், கிட்டத்தட்ட 130லேருந்து 150 டன் இன்றைக்கி இருக்கக்கூடிய தக்காளி வெரைட்டிஸோடைய ஆக்சுவல் பொட்டன்ஷியல். அதில் ஆல்மோஸ்ட் 100 டன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நம்பர். ஒரு சின்ன மேத்தமெட்டிக்ஸ் போட்டுட்டு அப்புறமா நம்ம சார்கிட்ட உரையாடலாம். ஒரு கிலோ ஆவரேஜ் ப்ரைஸ் 10 ரூபான்னு எடுத்துப்போம். 500 டன் அப்படின்னா 50 லட்ச ரூபாய் ஆச்சுது. இது வந்து டோட்டல் ரெவென்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில். பொதுவாக ஒரு தக்காளி செடியை வளர்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு கிலோ கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 7 ரூபா செலவாகும். 7 ரூபா 8 ரூபா வரைக்கும் செலவாகும். ஆவரேஜ் ப்ரைஸ் 10 ரூபானே வச்சுப்போமே. அஃப்கோர்ஸ் அவர் கிடைச்சது அதோட நல்ல ப்ரைஸ். பட் நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் 10 ரூபான்ற கால்குலேஷனில் 8 ரூபா செலவாச்சுன்னு கூட வச்சுக்கலாம். மீதி 2 ரூபா இருக்கு இல்லையா? 500 டன் இன்ட்டு 2 ரூபா 10 லட்ச ரூபா. ஸோ ஒரு சீசனில் ஒரு 5 ஏக்கர்லேருந்து நம்மளால் வந்து ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அக்ரியை வந்து பிஸ்னஸாக பண்ணதும், துல்லிய விவசாய முறையை தொழில்நுட்பத்தின் உதவியோட, குரோட்ரோனோட ஹெல்ப்போட ரொம்ப பர்ஃபெக்டாக, எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறது. இது ரெண்டும் தான் வந்து அதுக்கான முக்கியமான காரணம். அதனால் அக்ரி ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.